ஒரு ஏக்கர் 5 லட்சம் போட்டோம்னா ஒவ்வொருத்தரும் 10 ஏக்கர் போடுறாங்க, 20 ஏக்கர் போடுறவங்களும் இருக்காங்க. நாங்கள் அந்த காலத்திலேயே ஒன்றுமே இல்லாதப்பமே 92 டன் எடுத்தோம். இன்னைக்கு நிலவரத்துக்கு 250 டன் எடுக்கலாம். பனிக்காலத்திலையும் இவ்வளவு காய்க்கு மேலே எடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் நிகர லாபமாக எடுத்துக்கலாம். இந்த கரும்பு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, 3 கிலோ இருக்குது, 2.5 கிலோவும் இருக்குது. இதை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கலியாக விளைய வச்சது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கரும்பு விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 4க்கு 2, அதாவது 4 அடி அகலம், செடிக்கு செடி 2 அடி, 2 கன்று பரணை வச்சா போதும். அது கிட்டத்தட்ட விதை கரும்பு 400 கிலோ இருந்தாலே ஒரு ஏக்கருக்கு சரியாக போகும். நாங்கள்லாம் விவசாயம் பண்ணுறப்ப நான் போன உடனே குறைச்சிட்டேன். அந்த காலத்துலேயே 30 வருஷத்துக்கு முன்னாடியே குறைச்சி போட்டேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாலும் கூடமும் 80 டன்னுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அந்த காலத்திலேயே ஒன்றுமே இல்லாதப்பமே 92 டன் எடுத்தோம். இன்னைக்கு நிலவரத்துக்கு 250 டன் எடுக்கலாம். இன்னைக்கு நிலவரத்துக்கு 250 டன் எடுக்கலாம். இந்த வருஷம் நான் வச்சே காமிச்சு போடுவேன். என் போன ஒரு சுத்தம் வச்சோம். நான் என்ன சொன்னேன்னா 2.5 கிலோ இல்லை 1.25 கிலோ 2 கிலோ வச்சுக்கோங்களேன். இப்போ 5445 கன்று வைப்போம். நம்ம ஒரு கண்ணுக்கு 10 தூறு வந்தாலும் கூட இப்போ எல்லாம் என்னாக 15, 20 நாங்கள் 86-032ங்கிற ஒரு வெரைட்டியை போட்டு நாங்கள் ஒரு தூருக்கு 20லேருந்து 40 கரும்பு எடுத்தோம். 2.5 கிலோ வெயிட்டில் இப்போ 3 கிலோ கூட வந்திருக்கு. அன்னைக்கு இவ்வளவு ஒரு விஞ்ஞானங்க கிடையாது எனக்கு. நான் சும்மா எண்ணெயை கொடுத்தா வரும், மனுஷனுக்கு கொழுப்பு பிடிக்குது இல்லை, செடி கொடுத்தா எப்படி இருக்குமுங்கிற ஒன்று தான் தெரிஞ்சது. அதை வச்சுக்கிட்டே நம்ம 92 டன்னுக்கு எடுத்தோம். இன்னைக்கு நிலவரத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட கடைசி முடிவு எவ்வளோ வருதுன்னா, குறைஞ்சது 10 தூர், அதாவது 15 தூர் வச்சுக்கிட்டோம்னா 3 கிலோ வெயிட் எடுத்தால் 225 டன் வருது. 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுங்க. அதுக்கு காசு எவ்வளோ வருதுன்னு சொன்னோம்னா 6,73,000 ரூபா வருது. எது மொத்தம் உங்கள் கரும்பு 3 ரூபா ரேட்டு போட்டு பார்த்தா, ஒரு கிலோ 3 ரூபா ரேட்டு போட்டு பார்த்தோம்னா 6,75,000 ரூபா வருது. ஒரு 1.5 லட்சத்தையும் உரத்துக்கு வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க, வெட்டுறதுக்கு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. போக மிச்சம் நம்ம கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலேயே நமக்கு மிஞ்சும். ஒரு ஏக்கர் 5 லட்சம் போட்டோம்னா ஒவ்வொருத்தரும் 10 ஏக்கர் போடுறாங்க, 20 ஏக்கர் போடுறவங்களும் இருக்காங்க. நாங்கள்லாம் எங்கள் சைடில் தெலுங்கானாவில் 50 ஏக்கர் போடுறவங்க கூட இருக்கிறாங்க. அன்னைக்கு இவ்வளவு வருமானம் கிடையாது, நமக்கும் புத்தியும் கிடையாது, நம்ம சொல்லவும் முடியல. இன்னைக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறோம். அதனால் கரும்பு விவசாயிக நீங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணிக்கிட முடியுமுன்னா கிட்டத்தட்ட 250 வேண்டாம், அதையும் விட்டுருங்க. 200 டன் எடுக்கலாம். 200 டன் எடுத்தாலும் கூடமும் 3 ரூபா ரேட்டுக்கு வச்சாலும் 6 லட்சம் ரூபா. ஒரு 1.5 லட்சம் போனால் 4 லட்சமாக அது மிஞ்சும். யாராவது ஒரு 40-50 டன்னுக்கு மேலே எடுத்திருக்கீங்களே இங்கே கரும்பு விவசாயி யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு 80 வரைக்கும் எடுத்திருக்கேன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு எடுத்தோம், இன்னைக்கு எடுக்க முடியுமா? இன்னைக்கு இந்த வெயிலில், இந்த ஒரு சீதோஷ நிலையில நம்ம எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. முழுக்க முழுக்க நமக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னா ஜனங்களை நோயிலிருந்து காப்பாற்றணும். 2வது இடம் விவசாயி எப்பவுமே, நான் அந்த காலத்தில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்திலேயே சொன்னேன், மீசையை முறிவிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தெரியணும்டான்ட்டு. அந்த காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து எல்லாம் செய்யலாம். தேங்காயும் அது மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேங்காய் 70 மரம் ஒரு ஏக்கருக்கு வச்சுக்கிட்டாலும் கூடவும் இன்னைக்கு வர்ற சுச்சுவேஷன், அதாவது நாங்கள் 6 மாதமாக எண்ணெயை கொடுத்தவங்களுக்கு வர்ற மகசூல் ஒரு ஏக்கருக்கு 2800 காய் வருது. ஒரு மரத்துக்கு 40 காய், 2800 காய் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் கூட நாங்கள் பேசுகிறப்ப இந்த வெயில் காலத்தில் கூடுதலாக வரும், பனிக்காலத்தில் கம்மியாக வரும்னு கூட சொன்னாங்க.
இதே நம்ம பனிக்காலத்திலையும் இவ்வளவு காய்க்கு மேலே எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து 25 ரூபா ரேட்டு போட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு 70,000 ரூபா வரும். ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபா ஒரு பறிப்புக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா 6 பறிப்பும் நம்ம பறிக்கிறோம். ஒரு பறிப்புக்கு நீங்கள் உரம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பறிப்புக்கு உரம் பண்ணுறப்போ இப்போ நாங்கள் 150 ml ஆயிலும் 50 ml சீவிட்டு தான் சொல்கிறோம். 200 ml ஆயிலும் 100 ml சீவிட்டும் தரலாம் இந்த ரூபாய்க்கு. பண்ணினீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கொஞ்சம் மகசூலும் கூடும். சாரி, ஒரு தடவைக்கு 70,000 ரூபான்னு சொன்னோம்னா 5 தடவைக்கு 5,735 3.5 லட்சம் ரூபா. ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபா நிகர லாபமாக எடுத்துக்கலாம். ஒரு 10 ஏக்கர் போட்டிருந்தாங்கன்னா 3.5 லட்சமான 35 லட்சம். இது மாதிரியெல்லாம் நம்ம தென்னை ஆகட்டும், கரும்பாகட்டும், நெல்லாகட்டும், காய்கறி வேலைக்கு மாத்திரம் நம்ம போக வேண்டாம். ஏன்னு சொன்னோம்னா அது வந்து கெட்டு போகிறது. கெட்டு போகாது இருக்கு. எது இருக்குதோ அதையெல்லாம் நம்ம கொடுத்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் எங்களுடைய விருப்பம்.